தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தமிழகத்தில் 6785 பேருக்கு கொரோனா உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 2 லட்சம் பேருக்கு இதுவரையில் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இன்று மட்டும் 88 பேர் கொரோனாவுக்கு பலியாகி இருக்கிறார்கள். இதுவரையில் அரசின் புள்ளி விவரத்தின்படி 3320 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இந்த கணக்கு அரசு தருகிற கணக்கு. அரசு தரும் கணக்கிலேயே கூட அண்மையில் வெளியான தகவல் 444 பேரை இறந்து போனவர்களை எண்ணிக்கையில் சேர்க்கவில்லை, மறைத்து விட்டார்கள் என்கிற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. ஆக கொரோனா தொற்று சமூக தொற்றாக பரவி அதிதீவிரமாக பெருகி வருகிறது. நான் இயக்கத் தோழர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்கள் யாவருக்கும் விடுக்கிற வேண்டுகோள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதுதான். எவ்வளவோ நான் வேண்டுகோள் விடுத்தும் மீறி தோழர்கள் பலர் ஜூலை 15ஆம் தேதி அங்கனூருக்கு தந்தை தொல்காப்பியன் அவர்களின் நினைவு நாளை ஒட்டி வருகை தந்தனர். இந்த ஆண்டு அப்படி நிகழ்ச்சி ஏதும் இல்லை. தோழர்கள் அங்கே திரண்டு வரும் முயற்சியை கைவிட வேண்டும், வரவேண்டாம் என்று நான் வேண்டுகோள் விடுத்தேன். அதை மீறி பலர் தோழர்கள் அங்கே வந்து குவிந்தார்கள். எந்த அறிகுறியும் இல்லாமல் பலருக்கு தொற்று இருக்கிறது. தொற்றுக்கு ஆளானவர்கள் அறிகுறி இல்லாத காரணத்தினால் நலமோடு இருக்கிறோம் என்கிற நம்பிக்கையோடு தான் பயணிக்கிறார்கள். அதுபோல நமது தந்தை தொல்காப்பியன் அவர்களின் நினைவு நாளுக்கு வருகை தந்த கட்சியின் மண்டல செயலாளர் தம்பி கிட்டு கொரோனா தொற்றுக்கு ஆளாகி இருப்பது தெரியாமலேயே அந்த நிகழ்ச்சிக்கு வந்து 2 கலந்து விட்டார். இன்றைக்கு அவருக்கு நெருக்கமாக இருந்த பல தோழர்கள் மிகுந்த அச்சத்தில் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார். தம்பி கிட்டு மற்றும் அவருடைய அருமை பிள்ளைகள், அவருடைய மகன் அம்பேத், மகள் கிருத்திகா, அவருடைய தாயார், மூத்த தாயார் என குடும்பத்திலேயே 4 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கிறது. இதை சொல்ல வேண்டாம் என்று தான் கருதினேன். ஆனால் அவரே இதை சொல்லி தயவு கூர்ந்து அனைவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுங்கள் என சொன்னார். தோழர்களே, இதுவரையில் யாருக்கோ தொற்று என்கிற நிலை இருந்தது. இப்போது நெருக்கமானவர்களுக்கு தொற்று என்கிற நிலையில் கொரோனா வைரஸ் நம்மை நெருங்கிவிட்டது. மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் தோழர்களே. இப்போது நான் உங்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். தோழர்கள் பொது இடங்களில் கூடுகிற போது முகக்கவசம் அணியாமல் கூடக்கூடாது. முடிந்த வரையில் கொரோனா இடைவெளியை பின்பற்ற வேண்டும். கொரோனா இடைவெளி அதாவது சமூக இடைவெளி, குறைந்தது 3 அடி தூரம் தள்ளி நிற்க வேண்டும். இரும வேண்டும், தும்ம வேண்டும் என்று இல்லை. வெறுமன வாய் திறந்து பேசினாலே கூட பேசும்போதே தெரிக்கும் உமிழ்நீர், எச்சில் கொரோனா வைரஸை சுமந்து செல்கிறது. அது உடனே
தரையில் விழுந்து விடுவதில்லை அல்லது சில நொடிகளில் இறந்து விடுவதில்லை. அந்த எச்சில் துளிகள் நுண்ணிய துளிகள், கண்ணுக்கு தெரியாத துளிகள் பேசுவோரின் கொரோனா தொற்றுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய ஒருவர் பேசுகிற ஒருவரின் உடலில் இருந்து தெறிக்கும் அந்த உமிழ்நீர் துளிகள் கொரோனா வைரஸை சுமந்தவாறு சில நிமிடங்கள் காற்றில் மிதக்கின்றன. அப்படி காற்றில் மிதக்கும் கொரோனா வைரஸ் நமது நாசி வழியாக உடலுக்குள், மூச்சு குழலுக்குள் ஊடுருவி விடுகிறது. அப்படி நாசி வழியாக மூச்சுக்குழலுக்குள் செல்லும் கொரோனா வைரஸ் குறைந்தது 3 நாட்கள் அடித்தொண்டை பகுதியிலே, அந்த ஈரப்பசை மிகுந்த அடித்தொண்டை பகுதியிலே இருந்து ஒன்று பலவாக பல்கி பெருகுகிறது. பின்னர் மெல்ல மெல்ல மூச்சுக்குழல் வழியாக நுரையீரலை சென்று அடைகிறது. அப்படி நுரையீரல் பகுதிக்கு செல்லுகிற போது அங்கே மூச்சு விட முடியாத அளவுக்கு கடுமையான இருமலை ஏற்படுத்துகிறது, மூச்சு திணறுகிறது. அதுதான் நம்முடைய உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கிறது. எனவே இதையெல்லாம் புரிந்து கொண்டு அலட்சியமாக இருப்பது ஆபத்தை விளைவிக்கும். நான் தவிர்க்க முடியாமல் சில நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டியிருக்கிறது. 90 விழுக்காடு தவிர்த்தாலும் கூட 10 விழுக்காடு தவிர்க்க இயலவில்லை. அல்லது 99 விழுக்காடு தவிர்க்க முடிந்தாலும் 1 விழுக்காடு தவிர்க்க இயலவில்லை என்கிற நெருக்கடி எனக்கு இருக்கிறது. எந்த இடத்திற்கு நான் போய் வண்டியை நிறுத்தினாலும் சில நிமிடங்களில் அந்த இடத்தில் 50 பேர் சூழ்ந்து கொள்ளுகிற நிலையை இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம். முகக்கவசத்தை கழட்டிவிட்டு என்னோடு படம் பிடித்துக் கொள்ளுகிற தம்பிகளை நாம் பார்க்கிறோம். இது எவ்வளவு ஆபத்தானது என்பதை உணர்ந்திருந்தாலும் திரும்ப திரும்ப அதை செய்கிற போக்கை எண்ணி நான் உள்ளபடியே வருத்தப்படுகிறேன். பல இடங்களுக்கு கிட்டு போன்ற தோழர்கள் செல்லுகிற போதெல்லாம் நான் கடுமையாக எச்சரித்தேன். அலட்சியமாக இருக்காதீர்கள், எந்த நேரத்திலும் நமக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும். கொரோனா வைரஸால் நுரையீரல் பாதிக்கப்பட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிர்ப்பலி ஆவதை விட கொரோனா வைரஸ் தன்னை தொற்றிக்கொண்டது என்று எண்ணுகிற நபர் இத்தனை மாதங்களாக சமூக வலைத்தளங்களில் படித்ததையும் பார்த்ததையும் நெஞ்சிலே நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அது அவர்களுக்கு பெரும் அச்சத்தை, பீதியை ஏற்படுத்தி, மன உளைச்சலை ஏற்படுத்தி, அதனால் இதய வலி அல்லது இதய பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழக்கக்கூடியவர்களின் எண்ணிக்கையும் இன்றைக்கு கணிசமாக இருக்கிறது. அதாவது மூச்சு திணறலால், கொரோனா வைரஸ் உருவாக்கிய மூச்சு திணறலால் ஒருவர் உயிரிழக்கிறார் என்பதை விட அதனால் ஏற்படுகிற மன உளைச்சலால் உயிரிழக்கக்கூடியவர்களின் எண்ணிக்கையும் ஒருபுறம் இருக்கிறது. எனவேதான் இது மிகவும் ஆபத்தான ஒரு நோய் என்கிற நிலையில் சமூக தொற்று வேகமாக பரவி வருகிற சூழலில் 1000, 1200 என்று போய்கொண்டிருந்த நிலை மாறி இப்போது 5000, 6000, 7000 என்று ஒரு நாளைக்கு பரிசோதிக்கக்கூடிய நபர்களிடமிருந்து வருகிற எண்ணிக்கை, பரிசோதிக்கப்படாதவர்களின் எண்ணிக்கை அதிகம். தொடர்களே, மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முடிந்த வரையில் கும்பல் கூடாமல், கும்பலில் போய் நிற்காமல், நீண்ட நேரம் அங்கே நிற்காமல்
நீண்ட நேரம் ஒருவரோடு உரையாடாமல் எவ்வளவு தவிர்க்க முடியுமோ அவ்வளவு தவிர்ப்பது இப்போதைக்கு நல்லது. அதனால் இயக்கம் நீர்த்து போய்விடும் என்றோ, மக்கள் மறந்து விடுவார்கள் என்றோ, கட்சி வளர்ச்சி தடைபடும் என்றோ யாரும் கவலைப்பட வேண்டாம். அது குறித்து கிஞ்சித்தும் கவலைப்பட வேண்டாம் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். வைரல் லோடு என்று ஆங்கிலத்திலே ஒரு சொல்லாடல் இருக்கிறது. வைரல் அதாவது வைரஸ், அது எவ்வளவு கனமாக ஒருவரை தாக்குகிறதோ அதை பொறுத்து அவருடைய உடல் நல பாதிப்பு என்பது வேகம் பிடிக்கும். சுவாசத்தின் வழியாக வைரஸ் உடலுக்குள் செல்லுகிற போது அது எண்ணிக்கை 5, 10, 50, 100 மிக அதிகமாக வைரஸ் உள்ளுக்குள்ளே ஊடுருவிவிட்டால் அது வெகு வேகமாக பன்மடங்காக பெருகி பெருகும். மிக குறைந்த எண்ணிக்கையுள்ள வைரஸ் ஒருவர் உடலில் நுழைந்திருக்குமேயானால் அது ஒரு குறைந்த அளவிலான அறிகுறியை வெளிப்படுத்தும் அல்லது பாதிப்பை வெளிப்படுத்தும். மிக தாமதமாக அது மூச்சு திணறலுக்கு வழிவகுக்கும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். ஒரு நபரோடு தொடர்ந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் என்று அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற போது அவர் நோய் தொற்றுக்கு ஆளானவராக இருந்தால் அவர் மூலம் ஏராளமான வைரஸ் நம்முடைய உடலில் ஊடுருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல ஜன்னல்களை அடைத்துவிட்டு ஏசி அறையில் நீண்ட நேரம் மற்றவர்களோடு பேசிக் கொண்டிருந்தால் வைரல் லோடு அதிகமாகும். வண்டியிலே 4 பேர் பயணிக்கிறோம், அதிலே ஒருவருக்கு கொரோனா தொற்று இருக்கிறது, நமக்கு தெரியாது. வண்டியில் வேகமாக நாம் கண்ணாடிகளை எல்லாம் ஏற்றிவிட்டு பயணிக்கிற போது 1 மணி நேரம் 2 மணி நேரம் என்று பயணிக்கிற போது தொற்று உள்ளவருக்கே தொற்று இருக்கிறது என்று தெரியாத நிலையில் அவர் பேசுகிற போதே வெளியேறுகிற தெரிக்கிற உமிழ்நீர் துளிகளிலிருந்து வைரஸ் எந்த அளவுக்கு மூச்சுக்குழலின் வழியாக நம் உடலுக்குள் ஊடுருவி ஆக்கிரமிக்குமோ அந்த அளவுக்கு அது ஆக்கிரமிக்கும். அதனால் பாதிப்பு ஏற்படும். இவ்வளவு நேரம் இது குறித்து உங்களிடையே நான் பேசுவதற்கு காரணம், கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு இருக்க வேண்டும். நாட்கள் கடந்து போகலாம், தேர்தல் நெருங்கி வரலாம். எது எப்படி இருந்தாலும் நாம் உயிரோடு இருந்தால், நலமோடு இருந்தால் மீண்டும் அதே போல போராடி நாம் இயக்கத்தை வலுப்படுத்திவிட முடியும். வெறுங்கை முழம்போடுமா என்பார்கள். திருமாவளவனை பொறுத்தவரையில் வெறுங்கை முழம்போடுகிறது. ஒன்றுமில்லாமல் தொடங்கப்பெற்ற கட்சிதான் இன்றைக்கும் ஒன்றுமில்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கிற கட்சிதான். ஆனால் நாடாண்டு கொண்டிருக்கிற சனாதன சக்திகளே மறண்டு போகிற அளவுக்கு கருத்தியல் வலிமை பெற்ற கட்சிதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில், இந்தியாவில் யார் வேண்டுமானாலும் சமரசம் செய்து கொள்ளும் நிலை ஏற்படலாம் நெருக்கடிகளின் ஊடாக. கடைசியில் பிஜேபியை எதிர்த்து எஞ்சி நிற்கிற ஒரே கட்சி உண்டு என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் என்கிற அளவுக்கு இந்த இயக்கம் கருத்தியல் சார்ந்த வலிமை பெற்ற தோழர்களை கொண்ட ஒரு இயக்கம். இந்த இயக்கம்
அது எந்த சமரசமும் இல்லை. இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல இல்லை அல்ல தோழர்களே. இந்த இயக்கம் தேர்தல் அரசியலில் ஈடுபடாத காலத்திலும் கூட சனாதன எதிர்ப்பில் தெளிவோடு இருந்த இயக்கம். 1992 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது, இடிப்பதற்கு முன்பே அன்று அனுமனால் இலங்கை எரிந்தது, இன்று அத்வானியால் இந்தியா எரியப் போகிறது, எச்சரிக்கை என்று சுவரொட்டி அச்சிட்டு ஒட்டிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தேர்தல் அரசியலே வேண்டாம், தேர்தல் களமே வேண்டாம், தேர்தல் மக்களை விடுவிக்காது என்கிற அடிப்படையில் கருத்துக்களை பரப்புரை செய்து கொண்டிருந்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 10 ஆண்டு காலம். இன்றைக்கு ஒவ்வொருவரும் கட்சி தொடங்குகிற போதே முதலமைச்சர் கனவோடு தொடங்குகிறார்கள். ஆனால் கட்சி தொடங்குகிற போதே சமூக மாற்றத்தை, புரட்சிகர மாற்றத்தை இந்த மண்ணில் விதைக்க வேண்டும், அதற்கான களப்பணிகளை ஆற்ற வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு இந்த இயக்கம் அடியெடுத்து வைத்தது அரசியல் களத்தில். 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அடியெடுத்து வைத்தது தேர்தல் களத்தில். அரசியல் களம் என்றால் அது தேர்தல் களம் என்று பொருள் அல்ல. தேர்தல் இல்லாத களமும் அரசியல் களம்தான். அரசியலில் தேர்தல் களமும் உண்டு, அவ்வளவுதான். ஆகவே விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் இந்த 30 ஆண்டு காலமாக ஏற்றுக்கொண்ட கொள்கையில், உள்வாங்கிக் கொண்ட கொள்கையில் தெளிவுடன் இருக்கிறது, உறுதியுடன் இருக்கிறது, சமரசமின்றி துணிவுடன் இயங்குகிறது. அவ்வப்போது ஒரு சிலர் சனாதனிகளிடம் போய் சரணடையக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். இந்த இயக்கத்திலிருந்தும் சரி, இன்னும் பல இயக்கங்களிலும் இருந்தும் சரி. ஆனால் அவர்களால் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வலுவடைந்து விடாது என்பது அவர்களுக்கு தெரியும், அவர்களுக்கே தெரியும். அதை வைத்து ஒரு விளையாட்டு, அவ்வளவுதான், அரசியல் விளையாட்டு. தமிழ்நாட்டில் மாறி மாறி திமுக, அதிமுக என்று கூட்டணி அமைத்து பல தேர்தல்களை சந்தித்து படாத பாடுபட்டு பகீரத முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டு இன்னும் அவர்களால் இங்கே வேரூன்ற முடியவில்லை என்பதுதான். என்ன இப்போது புதிதாக அவர்கள் வேரூன்றி விடப் போகிறார்கள், இங்கே சாதித்து விடப் போகிறார்கள். தோழர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஒருவர் வெளியேறுகிறார் என்றால் அது விடுதலை சிறுத்தைகளுக்கு செய்கிற துரோகம் இல்லை, திருமாவளவனுக்கு செய்கிற துரோகம் இல்லை, மக்களுக்கு செய்கிற துரோகம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை முழுமையாக உள்வாங்கிக் கொண்ட எவராலும் எந்த சூழலிலும் சனாதன சக்திகளோடு கைகோர்க்க முடியவே முடியாது. திருமாவளவனோடு முரண்படுவது என்பது ஒரு சாதாரணமான ஒன்று. அப்படி முரண்படுவது தவறில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து வெளியேறுவது கூட தவறில்லை. என்னிடத்திலே பல தோழர்கள் கேட்டார்கள். நான் சொன்னேன், நாங்கள் தான் அனுப்பி வைக்கிறோம் எங்கள் தோழர்களை, அந்த சனாதனிகளின் சதிகளை அறிந்து கொண்டு வரட்டும் என்று. ஆனாலும் அவர்கள் மறுபடியும் அவர்களுக்கு எப்போதும் இந்த கதவுகள் திறந்தே இருக்கும். ஒரு இடைக்கால பயிற்சிக்காக அவர்கள் இங்கே போகிறார்கள் என்று நான் சிரித்தபடி சொன்னேன், வெறுத்து அல்ல. அதனால் எனக்கு எப்போதுமே இந்த கட்சியிலிருந்து ஒருவர் வெளியே போய்விட்டால் அது எனக்கு ஏற்படுகிற பாதிப்பு என்று நான் இல்லை. இருந்தால் மகிழ்ச்சி, இல்லை என்றால் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இருந்தால் அவர்களுக்கு நல்லது, இல்லை என்றால் யாருக்கும் கெடுதல் இல்லை. இன்னொன்றையும் நான் சொல்லுவேன், என்னிடமிருந்து, என்னோடு இருந்து இங்கே குப்பை கொட்ட முடியாதவர்கள் வேறு எங்கும் போய் குப்பை கொட்ட முடியாது. இங்குள்ள ஜனநாயகம் வேறு எங்கும் பார்க்க முடியாது. இங்குள்ள சுதந்திரத்தை வேறு எங்கும் நுகர முடியாது. இங்குள்ள சமத்துவத்தை வேறு எந்த களத்திலும் உங்களால்
நுகர்வதற்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் தோழர்களே, சனாதன சக்திகளை கண்டு அஞ்ச தேவையில்லை. அவர்கள் எல்லா மாநிலங்களிலும் கையாண்ட உத்திகளை தமிழகத்திலும் கையாள துடிக்கிறார்கள். அவர்களுக்கு தெரிந்த ஒரே அரசியல் மதவெறி அரசியல், சமூகத்தை பிளப்பது. நம்முடைய கோட்பாடு சமூக நீதி, அவர்களின் கோட்பாடு சமூக பீதி, சமூகத்தில் பீதியை ஏற்படுத்தி பிளவுபடுத்துவது. இந்துக்கள் அல்லாதவர்கள், ஏதோ இவர்கள் மட்டும்தான் இந்துக்கள் மீது பற்றுள்ளவர்கள் என்பதைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி இந்துக்களை ஏய்ப்பது. ஓபிசி இந்துக்கள் தானே. ஓபிசிக்கு இடஒதுக்கீடு இல்லை என்று வெளிப்படையாக செயல்படக்கூடிய மோடி அரசை ஓபிசி இந்துக்கள் எதிர்க்க வேண்டாமா? மண்டல் கமிஷன் பரிந்துரையின் மூலம் இந்துக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று விபி சிங் அவர்கள் முடிவெடுத்த போது அதை எதிர்த்து ரத யாத்திரை என்கிற பெயரால் ரத்த யாத்திரை நடத்தி கொடூரமான வன்முறை வெறியாட்டத்திற்கு வித்திட்டது யார்? இரத்த களரியை ஏற்படுத்தியது யார்? மதவெறியை தூண்டிவிட்டு அதன் மூலம் இந்த மண்ணில் பாபர் மசூதியை இடிப்பதற்கு வழிவகுத்த யாத்திரை தானே ரத யாத்திரை. அது சமூக நீதிக்கு எதிராக தொடங்கிய யாத்திரை இஸ்லாமியர்களுக்கு எதிராக போய் முடிந்தது. பாபர் மசூதியை இடித்து தரைமட்டமாக்கினார்கள். விபி சிங் ஆட்சியை கவிழ்த்தது யார்? இந்த சனாதன சக்திகள் தானே. எதற்காக விபி சிங் ஆட்சியை கவிழ்த்தார்கள்? திமுக ஆட்சியை கவிழ்த்ததற்கு விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருந்தார்கள் என்று கவிழ்த்தார்கள். சரி, விபி சிங் ஆட்சியை கவிழ்த்ததற்கு என்ன காரணம்? அவர் என்ன குற்றம் செய்தார்? என்ன தேச துரோகம் இழைத்தார்? யார் தின்ன சோற்றில் மண்ணை அள்ளி போட்டார்? ஒரே காரணம்தான். கூத்தடிக்கக்கூடிய பாமக அதற்கு பதில் சொல்லுமா? அது ஓபிசி மக்களுக்கு செய்கிற துரோகம் இல்லையா? பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து விபி சிங் ஆட்சியை கவிழ்த்த கும்பலாயிற்றே. சமூக நீதி காவலரின் ஆட்சியை சாய்த்த கும்பலாயிற்றே. ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ் மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதை எதிர்த்து உயர் சாதிகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள், பார்ப்பனர்கள் அல்லது பிஜேபி, ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள் போராட்டம் நடத்தவில்லை. ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுத்த போதுதான் போராட்டம் நடந்தது, வன்முறை வெறியாட்டம் நடந்தது. என்றைக்கு ஃபார்வர்ட் கம்யூனிட்டியை சார்ந்த மாணவர்கள் பல்கலைக்கழகத்தின் வளாகத்தில் இருந்து வீதிக்கு வெளியே வந்தார்கள், சாலைகளில் வந்து நின்றார்கள், வன்முறைகளில் ஈடுபட்டார்கள், தீ வைத்து கலவரத்தில் ஈடுபட்டார்கள். முதல் முறையாக மண்டல் பரிந்துரையை எதிர்த்து, சமூக நீதியை எதிர்த்து, ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று எதிர்த்து வன்முறை வெறியாட்டத்தை கட்டவிழ்த்து விட்ட கும்பல். எப்படி உங்களால் அந்த கட்சியை ஆதரிக்க முடிகிறது? அந்த அணியிலே இணைய முடிகிறது? அம்பேத்கர் பெயரை சொல்லிக்கொண்டு பல பேர் அப்படி போய் அங்கே வெறும் பிழைப்புக்காக சரணடைந்து கிடக்கிறார்கள். தனது இறுதி மூச்சு வரையில் சமரசம் இல்லாமல் மூர்க்கமாக எதிர்த்து, சனாதனத்தை எதிர்த்து அரசியல் செய்த ஒரு மகத்தான போராளி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அந்த மாமனிதரை தலைவராக ஏற்றுக்கொண்ட எவரும் எந்த நிலையிலும் சனாதனைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. புரட்சியாளர் அம்பேத்கரின் நேர் கொள்கை பகை சனாதனம். அந்த கொள்கையை உயர்த்தி பிடிக்கிற கும்பல் தான் இன்றைக்கு கோலோச்சி கொண்டிருக்கிற கும்பல். அவர்களின் நோக்கம் என்ன? ஏன் மருத்துவ கல்விக்கான மைய தொகுப்பில் ஓபிசிக்கு இடஒதுக்கீடு தரக்கூடாது? இவர்கள்தான் இந்துக்களுக்கான பாதுகாவலர்கள் தானே. ஓபிசி என்று சொல்லப்படக்கூடிய அனைவரும் முஸ்லிம்களா? அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் அனைவரும் கிறிஸ்தவர்களா? ஓபிசியில் இந்துக்களே இல்லையா?
ஓபிசிக்கான இடஒதுக்கீட்டை தருவதற்கு என்ன தயக்கம்? ஏன் நீதிமன்றத்திலே போய் எதிர்த்து மனு தாக்கல் செய்கிறது மோடி அரசு? கொஞ்சமாவது நமக்கு சூடு சுரணை வேண்டாமா? நம்முடைய எதிர்கால நலன்களையே பறிக்கக்கூடிய அந்த கும்பலுக்கு எப்படி ஆதரவு தெரிவிக்க முடிகிறது? சாமி கும்பிடுவது மட்டும்தான் இந்து ஆதரவா? கடவுள் வழிபாடு மட்டும்தான் இந்து ஆதரவா? சமூக நீதி என்பது இந்து ஆதரவு நடவடிக்கை இல்லையா? கோயில்களை கட்டினால் இந்து ஆதரவு, பள்ளிகளை கட்டினால் இந்து ஆதரவு இல்லையா? கோயில் திருவிழாக்களை நடத்தினால்தான் இந்து ஆதரவு, பல்கலைக்கழகங்களில் பட்டமளிப்பு விழா நடத்தினால் இந்து ஆதரவு இல்லையா? எத்தனை லட்சம் பள்ளிகள், எத்தனை லட்சம் கல்லூரிகள், எத்தனை பல்கலைக்கழகங்கள், இவற்றிலெல்லாம் இந்துக்கள் பதவியை பெறவில்லையா? கல்வியை பெறவில்லையா? இவற்றையெல்லாம் செய்யக்கூடியவர்கள் இந்து விரோதிகளா? அறியாமையில் உழலக்கூடிய சிலரை வைத்துக்கொண்டு அரசியல் செய்யும் இந்த எத்தர்களை எப்போது புரிந்து கொள்ளப் போகிறோம்? ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று அன்றைக்கே 90களின் தொடக்கத்திலேயே போராட்டம் நடத்திய திருமாவளவன் உங்களுக்கு எதிரி. ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்டு இரத்த களரியை ஏற்படுத்தி ஒரு ஆட்சியை கவிழ்த்த சனாதன என்ன அறியாமை இது? என்ன அரசியல் இது? என்ன திடீர் பாசம் அவர்களுக்கு முருகன் மீது? திடீரென்று அவர்கள் தமிழ் கடவுள் என்று இங்கே முருகனுக்கு வக்காலத்து வாங்குகிறார்கள். முருகன் கடவுள், அவரை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு மனிதன் வர வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வாதத்தின்படி கடவுளை போய் மனிதன் காப்பாற்ற துடிக்கிறான் என்றால் அது கடவுளை கேலி செய்வதாகும். மனிதனை காப்பாற்றுகிற வல்லமை பெற்றவர் கடவுள். நீ என்ன முருகனுக்கு வக்காலத்து? யாரோடு யாரை இணைத்து பேசுவது? கடவுள் இல்லை என்பது ஒரு நம்பிக்கை, கடவுள் உண்டு என்பது ஒரு நம்பிக்கை. இது மட்டுமே இந்து ஆதரவு, இந்து வெறுப்பு என்பதை தீர்மானிக்கக்கூடியதல்ல. திமுகவிலும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சிகளிலும் சரி, விசிகாவிலும் சரி 80 விழுக்காடு அல்லது 85 விழுக்காடு அல்லது 90 விழுக்காடு 95 விழுக்காடு இந்துக்கள் தான். முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்கள் இன்றைக்கு தனியே அரசியல் கட்சி, அரசியல் இயக்கங்களை வைத்திருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கு தனியே பெரிய கட்சி இல்லை என்றாலும் கூட அவர்கள் 80 விழுக்காடு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே மக்கள் தொகை கொண்டவர்கள் இல்லை. ஏதோ இந்த கட்சிகள் எல்லாம் இந்துக்களுக்கு எதிரான கட்சிகள் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது, யாரோ 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்து அதன் மூலம் அவர்கள் தங்களுடைய விமர்சனங்களை பதிவு செய்கிறார்கள் என்றால் அதற்கு திமுக தான் காரணம், முஸ்லிம்கள் தான் காரணம், திருமாவளவன் தான் காரணம். பொய் சொல்லுவதற்கு ஒரு அளவு வேண்டாமா? இந்த பொய்யை மக்கள் ஏற்பார்களா மாட்டார்களா என்று புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு வேண்டாமா? ஞானம் வேண்டாமா? மக்கள் என்ன அந்த அளவுக்கு எதுவுமே தெரியாதவர்களா? இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் வளர்ந்திருக்கிற சூழலில் அரசியல் தலைவர்களுக்கே பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்றவர்களாக இன்றைக்கு மக்கள் இருக்கிறார்கள். உலக அரசியலை பேசக்கூடிய அளவுக்கு விவரம் தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். யார் பேசுவது உண்மை, யார் பேசுவது போலி என்று மதிப்பீடு செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இந்த மக்களிடத்திலே போய் இன்றைக்கு திமுகவுக்கு எதிரான, திமுக கூட்டணி கட்சிகளுக்கு எதிரான அவதூறுகளை பரப்புகிறார்கள். தமிழ்நாட்டில் அது எடுபடாது, அதற்கு வாய்ப்பே இல்லை. கலைஞர் இல்லை என்றால் திமுகவை வீழ்த்திவிட முடியுமா? அண்ணா இல்லை என்றால் திமுகவை அழித்து விடலாம் என்று கனவு கண்ட கும்பல் தானே இன்றைக்கு உங்களையும் சேர்த்து வைத்துக் கொண்டு திமுகவை வீழ்த்த துடிக்கிறது. அவர்களின் நோக்கம் திமுக ஆட்சிக்கு வந்து விடக்கூடாது என்பதுதான். மீண்டும் சமூக நீதிக்கான குரல் வலுப்பெற்று விடக்கூடாது என்பதுதான். திமுகவை இந்துக்களுக்கு எதிரான கட்சி என்று சொன்னால் திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாம் பயந்து சிதறி ஓடும் என்று கணக்கு போடுகிறார்கள். பெரும்பான்மை இந்துக்களால் நிர்வகிக்கப்படக்கூடிய கட்சிகள் தான் நீங்கள் சொல்லுகிற கட்சிகள். மதத்தின் அடிப்படையில் பார்த்தால் பெரும்பான்மையான இந்துக்கள் இடம்பெற்றிருக்கிற கட்சிகள் தான்.
இடதுசாரிகள் கூட. எவ்வளவு கேவலமாக கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தை பற்றி விமர்சனம்! தமிழகத்தின் முதுபெரும் தலைவர், மூத்த தலைவர் ஐயா RNK என்று அழைக்கப்படக்கூடிய நல்லக்கண்ணு அவர்களை பற்றி எவ்வளவு இழிவான அவதூறு! இதற்கெல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை, விலகி போக வேண்டும் என்று நாம் நினைத்தாலும் கூட ஜனநாயக சக்திகள் தெளிவு பெற வேண்டும், சனாதனிகள் தெளிவு பெறுவதற்காக நான் பேசவில்லை. சனாதன கும்பலிடம், சனாதன உதிரிகளிடம் சரணடைந்து கிடப்பவர்களை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட ஜனநாயக சக்திகள் தெளிவு பெற வேண்டும், நம்பிக்கையோடு நமது பயணத்தை தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விளக்கத்தை நான் சொல்லுகிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை நிறுவிய மக்கள் திலகம் என்று போற்றப்படக்கூடிய புரட்சி தலைவர் என்று இன்றைக்கும் போற்றப்படக்கூடிய எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவச் சிலையில் புதுவை அருகே வில்லியனூர் என்னும் இடத்தில் காவி துணியை போர்த்தியிருக்கிறார். கோவையிலே தந்தை பெரியாரின் சிலை மீது காவி சாயத்தை ஊற்ற முயற்சி தந்த கும்பல் அல்லது ஊற்றிய கும்பல் இன்றைக்கு எம்ஜிஆரின் மீது காவி துணியை உடுத்த பார்க்கிறார். இது ஒரு வகையான மனநோய். ஆண்களாக இருப்பவர்களே சில நேரங்களில் பெண் உடையை உடுத்தி பார்ப்பார்கள், பெண்களாக இருப்பவர்கள் சில நேரங்களில் ஆண் உடையை உடுத்தி பார்ப்பார்கள். அது உளவியல் படி ஒரு பர்வர்ஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், பெர்வர்டட் பிஹேவியர். அது ஃபன்னியாக போடுறது, ஜாலியாக போடுறதுங்கிறது வேறு. ஆனால் ஒரு சிலருக்கு பெண்களாக இருந்தாலும் ஆண்கள் உடையில் ஈடுபாடு, ஆண்களாக இருந்தாலும் பெண் உடையில் ஈடுபாடு. அது ஒரு வகையான பெர்வர்ஷன் என்று சொல்வார். அதைப்போல திராவிட அடையாளம் கொண்ட அல்லது சமூக நீதி அடையாளம் கொண்ட தலைவர்களின் மீது காவியை பூசி திருப்தி அடைய பார்க்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் பெரியார் கொள்கைகளை பெரிதாக உயர்த்தி பிடித்தார் என்று சொல்ல முடியாது. ஆனால் பெரியாரும் அண்ணாவும் முன்வைத்த சமூக நீதி கோட்பாட்டில் அவர் பெரிதாக நீர்த்து போகவில்லை, சமரசமாகவில்லை. பொருளாதார அளவுகோலின்படி இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று அவர் முடிவெடுத்த நிலையில் கூட அந்த நிலைப்பாடு தவறு என்று புரிந்து கொண்டு பின்வாங்கி கொண்டவர். தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்று 5 முறை அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடிய அளவுக்கு தலைமையை நிறுவியவர். அவர் மீது காவி உடுத்த பார்க்கிறார். அவர் தொடக்க காலத்தில் காங்கிரஸ் ஆதரவாளராக இருந்து பிறகு பெரியாரோடு இணைந்து திமுக கலைஞரை எதிர்த்து அதிமுகவை நிறுவி திராவிட அரசியலை மேலும் மேலும் வலுவாக்கியவர்களில் எம்ஜிஆர் ஒருவர். அவர் மீது என்ன காவியை உடுத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை வன்மையாக கண்டித்திருப்பது வரவேற்க தகுந்தது. அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதுவை முதலமைச்சருக்கு வேண்டும் நான் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் சனாதன சக்திகளே, காவியை உடுத்துவது, காவி சாயத்தை ஊற்றுவது அவமானம் என்று கருதுகிற உளவியல் தமிழக உளவியல். பெரியார் சிலையின் மீது காவி சாயத்தை ஊற்றியதும் அது அவமதிப்பு என்று கொந்தளித்தது தமிழ்நாடு. எம்ஜிஆர் மீது காவி துணியை போர்த்தியதும் அது அவருக்கு இழைக்கப்பட்டிருக்கிற அவமானம் என்று இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் அவர்களே வெளிப்படையாக சொல்லும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. உங்களுக்கு காவியின் மீது புனிதம் இருக்கலாம், ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையில் காவியை துணியாக போர்த்தினாலும் சாயமாக ஊற்றினாலும் அது எமக்கு
இழைக்கப்படுகிற அவமதிப்பு என்று, அவமானம் என்று கருதுகிற ஒரு பொது உளவியல் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனிப்பட்ட முறையில் எந்த தனிநபருக்கும் எதிரான வெறுப்பை அல்லது கட்சிக்கு எதிரான வெறுப்பை விதைக்கவில்லை. மனித குலத்தின் சமத்துவத்திற்கு எதிரான கோட்பாடாக இருப்பதனால் சனாதனத்தை விடுதலை சிறுத்தைகள் எதிர்க்கிறோம். சனாதனம் என்பது ஒவ்வொரு சாதிக்கு இடையிலும் தடுப்புச் சுவரை எழுப்பியிருக்கிறது. ஒரே சாதிக்குள் ஒவ்வொரு தனிநபருக்கும் இடையிலும் தடுப்புச் சுவரை எழுப்பியிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற உளவியலை அது கட்டமைத்திருக்கிறது. உலகத்தில் வேறு எங்கும் இந்த உளவியல் பாதிப்பு கிடையாது. எந்த சமூக கட்டமைப்பிலும் இப்படிப்பட்ட ஒரு உளவியல் பாதிப்பு கிடையாது. எம்ஜிஆர் சிலைக்கு காவித்துணி போர்த்தியது ஒரு வகையான மனநோய், பெர்வர்ஷன். இது எதற்காக செய்யப்படுகிறது? தமிழ்நாட்டில் மத அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்பதற்கான உத்திகளாக இவற்றையெல்லாம் கையாளுகிறார்கள். சமூக பதற்றத்தை ஏற்படுத்துவதற்காக. இந்துக்களுக்கான ஒரே பாதுகாப்பு அரண் நாங்கள்தான் என்று மாறுதட்டி சொல்லிக் கொள்வதற்காக நடத்தப்படுகிற நாடகம் இது. நீங்கள் இந்துக்களுக்கு ஆதரவானவர்கள் என்றால் நாளைக்கு அறிவியுங்கள். மருத்துவ கல்விக்கான மைய தொகுப்பிலிருந்து ஓபிசி மாணவர்களுக்கு இடஒதுக்கீட்டை வழங்குகிறோம், அறிவியுங்கள். நீங்கள் உண்மையிலேயே மானம் உள்ளவர்களாக இருந்தால், சூடு சொரணை உள்ளவர்களாக இருந்தால், இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு ஓபிசி மக்களுக்கு, இந்துக்களுக்கு நாங்கள் பாதுகாவல் அரண்களாக இருக்கிறோம், அதை உறுதிப்படுத்த திருமாவளவனின் சவாலை ஏற்றுக்கொள்கிறோம். ஓபிசிக்கு வழங்க வேண்டிய இடஒதுக்கீட்டை தமிழகத்தை பொறுத்தவரையில் 50 விழுக்காடு நாங்கள் தருகிறோம் என்று அறிவிப்பு செய்யுங்கள், ஆணையிடுங்கள், நடைமுறைப்படுத்துங்கள். கொள்கையில் உங்களுக்கு ஒரு பிடிப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இந்துக்களின் மீது உங்களுக்கு பற்று இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். யாரை ஏமாற்ற இங்கே நாடகம்? வெறும் கோவிலை சாமியை வழிபாடு செய்வது மட்டும்தான் இந்து ஆதரவு என்கிற ஒரு கருத்து, அது மட்டுமே பிஜேபிக்கான அரசியல். இந்தியா முழுவதும் அதுவே அவர்களுக்கான உத்தி என்கிற இந்த தமிழ்நாட்டில் எடுபடாது தோழர்களே, தமிழ்நாட்டில் எடுபடாது. யார் பிஜேபிக்கு போனார்கள், இப்போதும் போய்கொண்டிருக்கிறார்கள். சினிமாவில் செல்லாதவர்கள், அரசியலில் செல்லாதவர்கள், செல்லாதவர்கள் என்றால் செல்லாத காசு என்பதைப் போல அவர்களெல்லாம் போய் பிஜேபியில் சேர்ந்து என்ன இங்கே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டார். நான் சொல்லுகிறேன், நடிகர் ரஜினிகாந்த் அவர்களே கூட பிஜேபியில் சேர்ந்தாலும் தமிழ்நாட்டில் பிஜேபி போனி ஆகாது. இது நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கே தெரியும். இல்லை என்றால் அவர் எப்போதே அவருக்கு இருக்கிற ஆன்மீக ஈடுபாட்டுக்கு பிஜேபியில் இணைந்திருப்பார். பகீரத முயற்சிகளை எல்லாம் அவர்கள் மேற்கொண்டு பார்த்தார்கள். செய்யாத வேலைகளை எல்லாம் செய்து பார்த்தார்கள். அவரை எப்படியாவது தேர்தல் அரசியலில் ஈடுபடுத்த வேண்டும் என்று. அவர் பிஜேபியிலும் இணைய மாட்டார். ஒருவேளை கட்சியை தொடங்கினால் பிஜேபியோடும் கூட்டணி சேரமாட்டார். அதுதான் தமிழ்நாடு அரசியல். அவர் கொள்கை அடிப்படையிலே இந்த முடிவு எடுக்கிறார் என்று சொல்ல மாட்டோம். தமிழ்நாட்டில் அது எடுபடாது, போனி ஆகாது என்பது அவருக்கு தெரியும். எனவே தமிழ்நாட்டில் மக்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்தும் முயற்சி கைவிடுங்கள். கொள்கையை பேசுங்கள், செய்திருக்கிற சாதனைகளை பேசுங்கள். கொரோனா தடுப்பிலே என்ன நீங்கள் சாதித்திருக்கிறீர்கள் என்பதை பேசுங்கள். சீன ஆக்கிரமிப்பிலிருந்து இந்திய தேசத்தை எப்படி நீங்கள் பாதுகாத்திருக்கிறீர்கள் என்பதை பேசுங்கள். சமூக நீதி கோட்பாட்டை பாதுகாப்பதற்கு என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பேசுங்கள். மருத்துவ கல்வியில் ஓபிசி மாணவர்களுக்கு இத்தனை விழுக்காடு இடஒதுக்கீடு என்பதை வெளிப்படையாக அறிவியுங்கள். நீங்கள் இந்துக்களுக்கு ஆதரவாக செயல்படுவதை
இப்படி உறுதிப்படுத்துங்கள். வெறும் மதவெறியை தூண்டிவிட்டு இவனைப்பார் அவனைப்பார் என்று அடையாளமில்லாதவர்களுக்காக நீங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஏதோ கருப்பர் கூட்டம் என்றால் தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்த கூட்டம் என்பதைப் போலவும் அவர்கள் இங்கே பெரிய ஒரு திரளாக இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது எந்த வகையிலே ஏற்புடையது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். தோழர்களே, இவர்கள் இன்னும் பல சதித்திட்டங்களை வைத்திருக்கலாம். சூழ்ச்சி, சூது போன்றவற்றை பின்னிக் கொண்டிருக்கலாம். ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எத்தனை குட்டிக்கரணம் அடித்தாலும் தமிழக அரசியலில் மதவெறி அரசியலுக்கு இடமில்லை என்பதை மக்கள் உரிய நேரத்தில் வெளிப்படுத்துவார்கள். தேர்தல் அரசியலில் கூட்டி கழிப்பது என்பது வெற்றி தோல்விக்கு காரணமாக இருக்கலாம். கூட்டல் கழித்தல், கூட்டணியிலே இடம்பெறுதல். ஆனால் என்ன கூட்டணியை வைத்தாலும், எந்த கூட்டணியை வைத்தாலும், எவ்வளவுதான் கொட்டி இறைத்தாலும், சூது சூழ்ச்சிகள் செய்தாலும், சதி வலைகள் பின்னினாலும் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் அதற்கு இடமில்லை. மறுபடியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், நேற்றைக்கு நான் 31ஆம் தேதி வரையில் விண்ணப்பம் செய்வதற்கான கடைசி நாள் என நீட்டித்து அறிவிப்பு செய்திருக்கிறேன். ஏராளமான தோழர்கள் குறுந்தகவல்கள் மூலம் இந்த நீட்டிப்பை கோரியிருந்தார்கள். ஆகவே 31ஆம் தேதிக்குள்ளாக விண்ணப்பிக்கிற தோழர்கள் அனைவரும் விண்ணப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து ஒரு அறிவிப்பு, சமூக ஊடக தளத்தை வலுப்படுத்த வேண்டும், விரிவுபடுத்த வேண்டும். ஆகவே எப்படி இளஞ்சிறுத்தைகள் அல்லது மகளிர் அணி போன்ற துணைநிலை அமைப்புகளுக்கு ஒன்றிய வாரியாக, மாவட்ட வாரியாக பொறுப்பாளர்களை நியமித்திருக்கிறோமோ, அப்படி சமூக ஊடகத்தில் எல்லா மட்டத்திலும் இந்த தளத்தில் சிறப்பாக பணியாற்றக்கூடிய கட்சி தலைமை கொள்கை என்கிற அடிப்படையில் அதனை முன்னிறுத்தி பரப்புரையில் ஈடுபடக்கூடிய, அவதூறுகளை எதிர்கொண்டு சமூக தளத்தில் சண்டமாறுதம் செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ந்த இளைஞர்கள் வேண்டும். அதற்கு தனியே இப்போது மாவட்ட நிர்வாகத்திற்கான விண்ணப்பம் எப்படி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதைப் போல சமூக ஊடகத்தை வலுப்படுத்துவதற்கென்று தனி விண்ணப்பம் இணையத்தின் ஊடாக முன்வைக்கப்படும். அதில் சமூக ஊடகத்தில் இணைந்து பணியாற்றக்கூடிய தோழர்கள் விண்ணப்பித்துவிட்டு தாங்கள் இதுவரையில் சமூக ஊடகத்தளத்தில் ஆற்றிய பணிகள் குறித்த விவரமான அறிக்கைகளை தலைமைக்கு நேரடியாக நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். எந்தவிதமான பின்னூட்டமும் இல்லாமல் அல்லது திறனூட்டமும் இல்லாமல் தன்னியல்பாகவே களத்தில் நின்று அவதூறு பரப்பும் சக்திகளுக்கு ஈடுகொடுத்து இந்த களத்தில் போராடி கொண்டிருக்கிற தோழர்கள், சமூக வலைத்தளங்களை முறையாக பயன்படுத்தக்கூடிய தோழர்கள், கட்சிக்கு முன்னுரிமை கொடுத்து, கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, கட்சியின் போராட்டங்கள் போன்றவற்றை பதிவு செய்வதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பணியாற்றக்கூடியவர்கள் இதற்கு விண்ணப்பிக்க வேண்டும். முடிந்த அளவுக்கு ஒவ்வொரு ஒன்றியத்திலிருந்தும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஒரு ஒன்றியத்திற்கு 9 அல்லது 11 என்கிற அளவில் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். அதைப்போல பகுதி, அதைப்போல பேரூராட்சி, அதைப்போல நகராட்சி, அதைப்போல மாவட்ட நிர்வாகம் என்று சமூக ஊடகத்தளத்தை விரிவுபடுத்த, வலுப்படுத்த உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. ஆர்வம் உள்ளவர்கள் அதற்கு விண்ணப்பிக்க வேண்டும். 2 நாட்களில் அதற்கான விண்ணப்ப படிவங்கள் உங்களுக்கு இணையதளங்களில் கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும்.
இதுவரையில் அப்படி இணைந்து பணியாற்றிய, இறங்கி பணியாற்றிய தோழர்கள், ஆர்வமுள்ள தோழர்கள் அதில் தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்து மீண்டும் நாளை சந்திப்போம் என கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.